இன்றைக்கி நம்ம வீட்டில் ரசம் தான் வச்சோம். அதுக்கு என்ன சைட் டிஷ் பண்ணலாம்? உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல் எல்லாமே யூசுவலாக இருக்கே. கொஞ்சம் வித்தியாசமாக என்ன பண்ணலான்னா, முருங்கைக்காய் வறுவல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். அதை தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். ரசம்க்கு எது நல்லாயிருக்கும் சைட் டிஷ்னு நீங்கள் என்னோடய கமெண்ட்டில் போடுங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நான் ஒரு பெரிய பல்லாரி அரிஞ்சு அதை சேர்த்துருக்கேன். அதை நல்லா வதக்கிட்டு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு முருங்கைக்காய் ஒரு 2 முருங்கைக்காய் எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூளும் 1 டீஸ்பூன் சாம்பார் தூளும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அந்த முருங்கைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு மூடி வச்சிடலாம். நான் இப்போ மண் சட்டியில் தான் வைக்கிறேன். ஒரு சின்ன மண் சட்டி, மண் எண்ணெய் சட்டி மாதிரி வைக்கிறேன். இது ரோட் சைட் ஷாப்பில் தான் வாங்கினேன். ரொம்ப சீப்பாக வாங்கினேன். ரோட் சைடில் விற்கிறவங்களுக்கு ஆன்லைனில் வாங்காமல் அந்த மாதிரி ரோட் சைட் வெண்டார்கிட்டேருந்து வாங்கினோன்னா நமக்கு சீப்பாகவும் கிடைக்கும். இருக்கும். இரும்பு சட்டியிலேருந்து இந்த மாதிரி சைஸில் எண்ணெய் சட்டி இரும்பு சட்டி எல்லாமே 150லேருந்து 200 ரேஞ்ச்லேயே இருக்குது. இதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணணும். ஒரு 10 ml ஆட் பண்ணிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் விட தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா முருக விட்டுறலாம். எல்லா ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் கூட இருக்குதுன்னு நான் சொல்ல வரல. பட் சில வெப்சைட்ஸில் போய் பார்த்தோம், இரும்பெல்லாம் பார்த்தோம், கேஸ்ட்டு சீசனிங் அப்படின்லாம் சொல்லி பல ரூபாய்களுக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சீப்பாக விற்றுட்ருக்க ஒரு பொருளை இப்போ நம்ம மக்கள் சீசனிங் பண்ணியிருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அதை ட்ரிபிள் மடங்கு கொடுத்து வாங்கிட்டுருக்கோம். ஸோ அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். சீசனிங் பண்ணலைன்னாலும் நீங்கள் ஒரு எண்ணெய் சட்டியை யூஸ் பண்ணிவிட்டு கழுவிட்டு திரும்ப ஒரு ஆயில் போட்டு வச்சிங்கனாலே அது பர்ஃபெக்டான சீசனிங் தான். உங்களுக்கு இதை பற்றின கருத்து என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.